ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பச்சரிசி மாவு 200, கடலை மாவு 200, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், வெண்ணெய் 1 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துடலாம். நல்லா இதை மாவோடு கலந்துருங்க. கையில் பிடிச்சி பார்க்கும்போது நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி மாவு வரணும். அந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க. அப்போ தான் நமக்கு அளவு தெரியும். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் சுட வச்ச எண்ணெய் 1 குழிக்கரண்டி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், மாவும் காயாமல் இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் புளிய வரும். இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா அச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு உலக்கு முழுசும் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவு புளியும் போது ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. புளியறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். உள்ளேயும் இது மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சிருங்க. பிசைஞ்சு வச்ச மாவு மேலே ஒரு ஈரத்துணியை நல்லா புழிஞ்சிட்டு மேலே போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு காயாது. இது மாதிரி மாவு எடுத்து நல்லா கையில் உருட்டிட்டு முறுக்கு உலக்கில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடானோன்னே இது மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது மாதிரி சுற்றி புளியணும். அப்போ தான் நம்ம திருப்பி விடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா சலசலப்பு அடங்கினோன்னே திருப்பி விட்டுக்கோங்க. மெதுவாக இது மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ இந்த வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. சலசலப்பு நல்லா அடங்கிரும். உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் பார்த்து எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.